நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. எப்படி இருக்கப் போகிறது இந்த வியாழக்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பல ராசிகளுக்கு பலன்கள் 2 நாட்கள், அதாவது வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே ஒரே மாதிரி இருப்பதை சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மேஷ ராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பரவாயில்ல. சாயந்தரம் 6 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். எங்களை கேட்டால் சாயந்தரம் 6 மணிலேருந்து நிதானம், பொறுமை. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. நாள் முழுக்க அசை உணவு வேண்டாம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் முக்கிய முடிவு இன்றைக்கி வேண்டாம். பண விஷயத்தில் முக்கிய முடிவு வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை செய்யுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு கொடுங்க. நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. பணமாக கொடுக்கலாம் ஏழைகளுக்கு. உங்கள் பிரியம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும், அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 பேருக்கும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 1 தெற்கு வெள்ளை. 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ரிஷபராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுறது நல்லது. 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வேகமும் ஜெயிக்கும். நல்ல நாள். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். கலக்கிறீங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு ராத்திரி தீபம் போடுறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிக்லீதரே போற்றி, சிக்லீதரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஆழ்வார்கள் பாசுரம், ஆண்டாளுடைய திருப்பாவை படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வைத்தறிச்சல் இருக்காது உங்கள் மேலே. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனம். வழிபாடு முக்கியம். சொல்கிறோம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யலாம். இறக்க குணத்தினால ஏமாந்து போயிடுவீங்க. கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. வியாழன் 2 1 தெற்கு சிவப்பு வெள்ளி. சிம்மராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு. உங்கள் தைரியம், கெத்து ஜெயிக்கும். நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மற்றபடி சூப்பரோ சூப்பர். 2 நாளும் கில்லி, கலகிறீங்க. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். வியாழன் 2 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களும் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யலாம். அனுகூலமான எண் வியாழன் 1 தெற்கு பச்சை, வெள்ளி 2 வடக்கு மஞ்சள். துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் கவலைகள், வீண் செலவுகள். ஆனால் சரியான செலவு தான் புத்தி சொல்லும். ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இல்லை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். கவனம், நிதானம், பொறுமை. 2 நாட்களும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரியில். 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 7 வடக்கு மஞ்சள். வியாழன் 9 தெற்கு பச்சை
வெள்ளி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள் என்று சொல்ல முடியாது. தேவையற்ற வம்பு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. பதட்டம் வேண்டாம், அவசரம் வேண்டாம், சுறுசுறுப்புங்கிற பேரில் மாட்டிக்குவீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராத்திரியில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். முன்கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், பொறுமையாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4, தெற்கு பச்சை. வியாழன். 3, வடக்கு மஞ்சள், வெள்ளி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், விடாமுயற்சிங்கிற பேரில் வீம்பு, பிடிவாதம், சிக்கல் எல்லாம் இருக்குது. தப்பிச்சுக்கலாம் வழிபாடு பண்ணினா. நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. சொல்கிறோம் என்ன பண்ணுறதுன்ட்டு. அனுகூலமான எண் 2, தெற்கு மஞ்சள், வியாழன். 7, வடக்கு பச்சை, வெள்ளி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நல்லது, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அப்புறம் என்ன, கலக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஆமாம், மறந்துடாதீங்க. மற்றபடி 2 நாட்களும் சூப்பர், வெற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள், வியாழன். 4, 6, வடக்கு தெற்கு சிவப்பு, வெள்ளை, வெள்ளி. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் நாள் முழுக்க. இன்றைக்கி முழுக்க சந்திராஷ்டமம். ரிஸ்க் எடுக்க வேணாம். வழக்கமான வேலையில் மட்டும் செய்யுங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது. கவனம். வழிபாடு முக்கியம். ஆமாம், விநாயகர் பெருமானுக்கு காலையிலையும் ராத்திரியும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க. தோக மாட்டீங்க. ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு தோக மாட்டீங்க. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை, இல்லை, இல்லை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.